ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ICD-10-CM உடைய கைட்லைன்ஸ் உடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் சீக்வன்சிங் பண்ணவங்க, எதை நம்ம ப்ரைமரியாக கொடுக்கணும், எதை நம்ம என்னென்னா செகண்டரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் நம்ம சாப்டருக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு கைடன்ஸை ஃபுல்லாக முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவ் டு கோட் ஈட்டியாலஜி அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஓகேவா? ஈட்டியாலஜினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிசீஸ் எதனால் வந்துச்சு அப்படின்றது தான் நான் ஈட்டியாலஜி. ஓகேவா? ஈட்டியாலஜி தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ப்ரைமரியாக கோட் பண்ணுவோம். ஈட்டியாலஜி ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் கோட் பண்ணுவோம். ஓகேவா? ஈட்டியாலஜியால் தான் இந்த டிசீஸ் வந்திருக்கும். அதான் மேனிஃபெஸ்டேஷன். ஓகேவா? ஈட்டியாலஜி ஃபாலோடு பை சிம்டம்ஸ், கண்டிஷன்ஸ், டிசீஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கோட் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஒன் யூஸ் அடிஷ்னல் கோட், தேர்ட் ஒன் இண்டிசிஸ் கிளாஸிஃபைட் எல்ஸ்வேர். ஓகேவா? ICD-10-CM புக்கில் என்னென்னா கோட் ஃபஸ்ட்டோ, யூஸ் அடிஷ்னல் கோடோ, இண்டிசிஸ் கிளாஸிஃபைட் எல்ஸ்வேரோ இந்த டாபிக் கீழே எந்த கோட் இருந்தாலும் நம்ம என்னென்னா ப்ரைமரியாக கொடுக்கக்கூடாது, செகண்டரியாக தான் கொடுக்கணும். ஓகேவா? அக்கார்டிங் டு த அசம்ஷன் ரூல் படி. ஓகேவா? ஈட்டியாலஜி தான் நம்ம என்னென்னா ப்ரைமரியாக கொடுக்கணும். மேனிஃபெஸ்டேஷனை எப்பயுமே நம்ம ப்ரைமரியாக கொடுக்கவே கூடாது, அதுக்கு கீழே தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா கோட் ஃபஸ்ட்டுக்கு யூஸ் அடிஷ்னல் கோடுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஒரு பேஷண்ட் என்ன இருக்குன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குதுன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி கோட் பண்ணோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனை ஃபஸ்ட்டு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்னென்னா ஹார்ட் ஃபெயிலியர் நம்ம கோட் பண்ணுவோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் வந்ததால் தான் அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்னா ஹார்ட் ஃபெயிலியரே ஆகிருக்கும். இதுதான் என்னென்னா டாக்டர் என்னென்னா டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அக்கார்டிங் டு த அசம்ஷன் ரூல் ஈட்டியாலஜி ஃபாலோடு பை மேனிஃபெஸ்டேஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷன் ஃபாலோடு பை ஹார்ட் ஃபெயிலியர். இப்போ ஹைப்பர் டென்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா I10 நமக்கு என்னென்னா ஸ்டார்ட் ஆகிடும். இதில் I11 ஃபுல்லாகவே என்னென்னா ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் டிசீஸ். ஓகேவா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ I11.0 தான் என்னென்னா ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் டிசீஸ் வித் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகேவா? இப்போ சப்போஸ் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் மட்டும் கொடுத்து ஹார்ட் டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா I11.9 எடுத்துக்கலாம். ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் டிசீஸ் வித்தவுட் ஹார்ட் ஃபெயிலியர். பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஃபெயிலியர்னால் கிடையாது, பெரிய ஹார்ட் டிசீஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்னென்னா I11.9 நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இப்போ என்ன சினாரியோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஹைப்பர் டென்ஷன் வித் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லி இருக்குது. நான் என்னென்னா I11.0 எடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் அடிஷ்னல் கோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸ் அடிஷ்னல் கோட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன டைப் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லி நம்ம என்னென்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் நமக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ I50.9 எடுத்துக்கலாம். I50.9 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் அன்ஸ்பெசிஃபைடு. ஓகேவா? இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு டைஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் சப்போஸ் சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா நம்ம I50.20 இல்லை I50.21 இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் நம்ம எடுத்து கோட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன பண்ணன்னு சொல்லியிருக்காங்கன்னா வெரி ஹார்ட் ஃபெயிலியர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம I50.9 எடுத்துக்கலாம். ஆனால் எப்படி சீக்வன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா I11.0 ஃபாலோட் பை I50.9. ஓகேவா? I11.0 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈட்டியாலஜி. ஓகேவா? இதனால தான் என்னென்னா பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குன்னா ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கு. அதனால் I50.9 சொல்லி பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, யூஸ் அடிஷ்னல் கோடுன்றதெல்லாம் நம்ம என்னென்னா ப்ரைமரிக்கு அப்புறமா நம்ம அதை கோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிசிஸ் கிளாஸிஃபைட் எல்ஸ்வேர். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிமென்ஷியா தான் நம்ம எடுத்துக்கிறோம். F02.80 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிமென்ஷியா. இண்டிசிஸ் கிளாஸிஃபைட் எல்ஸ்வேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ப்ரைமரியாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோட் பண்ணவே மாட்டோம். நமக்கு என்னென்னா ஒரிஜினலாக ஈட்டியாலஜி கண்டிஷன் நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அன்ஸ்பெசிஃபைடாக க்ளோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்னென்னா இந்த கோடு நம்ம கொடுப்போம். ஓகேவா? அப்போ அன்ஸ்பெசிஃபைட் கோட்னு சொல்லி பார்த்தோன்னா F03.91. ஓகேவா? அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னென்னா F02.80 நம்ம என்னென்னா கோட் பண்ணணும். F02.80 உடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிமென்ஷியா இன் அதர் டிசீஸ் கிளாஸிஃபைட் எல்ஸ்வேர் unspecified severity without behavioral disturbance.
ஓகேவா. இது நம்ம ப்ரைமரியாக கோட் பண்ண மாட்டோம். இதுக்கு முன்னாடி என்னென்னா அன்ஸ்பெசிஃபைடாக இருக்கக்கூடிய டிமென்ஷியா F0 3.91 வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் என்னென்னா இந்த F0 2.80 வந்து நம்ம வந்து கோட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நமக்கு ஈட்டியாலஜி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கோடை வந்து டவுன்கிரேட் பண்ணி அன்ஸ்பெசிஃபைடாக தான் நம்ம வந்து கோட் பண்ண முடியும் நம்மளால். F0 3.91 அன்ஸ்பெசிஃபைட் டிமென்ஷியா, இதை நம்ம கோட் பண்ணிட்டு ஃபாலோட் பை F0 2.80 டிமென்ஷியா வந்து கோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோட் ஆல்சோ. கோட் ஆல்சோனா இட் இஸ் நாட் ஏ மேனிஃபெஸ்டேஷன் கோடு. ஓகேவா, இது வந்து மேனிஃபெஸ்டேஷனில் வந்து சேர்ந்தது கிடையாது. ஸோ நாம் இதை வந்து என்னென்னா ப்ரைமரியாக கோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, மேனிஃபெஸ்டேஷனில் வந்து என்னென்னா 3 தான் இருக்கும். கோட் ஃபஸ்ட்டு, யூஸ் அடிஷ்னல் கோடு, இண்டிசஸ் கிளாஸிஃபைட் எல்ஸ்வேர். இதை 3 தான் நம்ம என்னென்னா ப்ரைமரியாக கோட் பண்ணவே முடியாது. ஆனால் கோட் ஆல்சோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னா ப்ரைமரியாக மட்டும்தான் நம்ம வந்து கோட் பண்ணணும். நம்ம வந்து என்னென்னா செகண்டரியாக நம்ம வந்து கோட் பண்ணவே கூடாது. சாப்டர் வைஸ் நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த 4க்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னென்னு உங்களுக்கு வந்து என்னென்னா கிளியராக புரிஞ்சிடும். ஏன்னா இது எதுவுமே தெரியாமல் நம்ம என்னென்னா டக்குன்னு நம்ம வந்து சாப்டருக்குள்ளார நம்மளால் வந்து போக முடியாது. போனோன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. எப்படா இது ப்ரைமரியாக கோட் பண்ணாமல் செகண்டரியாக கோட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாப்டருக்குள்ளார போகிறதுக்குள்ளார உங்களுக்கு ஷார்ட்டாக எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதிலே எக்ஸாம்பிள் என்னென்னா I50.2 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகேவா, அதே மாதிரி கோட் ஆல்சோ என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்டேஜ் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லி கொடுத்துருக்கு இஃப் அப்ளிகேபிள். ஓகேவா, I50.84 இப்போ வந்து என்னென்னா பேஷண்ட்டோடைய டிஸ்சார்ஜ் சம்மரியில் வந்து என்னென்னா சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பேஜில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எண்ட் ஸ்டேஜ் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து என்னென்னா I50.84 தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா, சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லி I50.2 சொல்லி கொடுத்துட்டு 5 டிஜிட் கோட் அது ரிலேட்டடாக நம்ம கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னா I50.84 மட்டும் கொடுத்துட்டு நம்ம என்னென்னா முடிச்சுக்கலாம். ஏன்னா வச்சுக்கோங்களேன், பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா எந்த ஸ்டேஜ் ஹார்ட் ஃபெயிலியரே வந்து என்னென்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சிஸ்டோலிக்காக இருந்தாருன்னா டைஸ்டோலிக்காக இருந்தாருன்னு. அதனால் நம்ம I50.84 தான் நம்ம வந்து ப்ரைமரியாக வந்து கோட் பண்ணணும். உங்களுக்கு வந்து என்னோடய வே ஆஃப் டீச்சிங் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ரிலேட்டடான டாபிக் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது ரிலேட்டடான டாபிக் வீடியோஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.